வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. 16ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவ மாணவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்று பள்ளிகள் திறந்து விடைத்தாள்கள் பெறப்பட்டிருப்பீர்கள். எல்லாத்துலையும் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் மார்க் என்ன நீங்கள் பார்த்துக்குங்க. எதில் மார்க் குறைஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக. முதல் 20 கேள்விகளில் இல்லை கிராமர் பார்ட்லையா, இஆர்சிலையா, பேராகிராஃப்லையான்னு பார்த்துக்குங்க. பயப்பட வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதற்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த சிந்தனை செய்வோம் யூடியூப் சேனல் வாயிலாக இனி வருகின்ற காலங்களில் அரசு தேர்வு ஆரம்பிக்கின்ற வரை உங்களுக்கு அரசு மாதிரி வினாத்தாள்கள், இதுவரை அரசு தேர்வில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளை தொகுத்து வழங்குகிறேன். இதை நல்லா படிச்சுக்கங்க. அடிக்கடி இந்த வீடியோவை பாருங்கள், மனசில் பதிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 20 கேள்விகள் இருக்குது. அந்த 20 கேள்விகளே நான் ஒன்று ஒன்றா பதிவிடுறேன். இன்றைய பதிவில் 3 கேள்விகளை நாம் பார்க்கலாம். 3 வருட கேள்விகளை நாம் பார்ப்போம். அடிக்கடி வீடியோவை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? சரி, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதுக்கு போகலாமா? இது ஜூன் 23 கேட்கப்பட்ட கேள்வி. ஜூன் 23. ஓகேவா? முதல் கேள்வி சினானிம்ஸ். அடுலேஷன். அடுலேஷன் அப்படின்னா என்னென்னா அப்ரிசியேஷன். ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பேன், அப்ரிசியேஷன். நம்பர் 2 இன்ஹெரிட்டர்ஸ். அதுக்கு ஆன்சர் சக்சஸர்ஸ். கீழே நல்லா அன்லைன் பண்ணியிருக்க பாருங்கள், அதை நல்லா பார்த்துங்க. 3வது கேள்வி என்னன்னா ரெக்டிடியூட். ரெக்டிடியூட்னா ஆனஸ்டின்னு அர்த்தம். ரெக்டிடியூட் என்ன? ஹானஸ்டி அப்படின்னு அர்த்தம். 3 சினானிம்ஸ் போச்சா? 4வது ஆன்டனிம்ஸில் என்ன கேட்டிருக்கான் பாருங்க, ஃபெரிவிலஸ். அதுக்கு சீரியஸ். 5வது கேள்வி ரிலக்டன்ட், வில்லிங். 6வது கேள்வி சுயேவ் அப்படின்னா என்ன? இம்பொலைட். ஆப்போசிட் மீனிங் இம்பொலைட். 7வது கேள்வி ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. அன், டெரிவேட்டிவ் வித் ப்ரிஃபிக்ஸ் அன் அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட். அதுக்கு ஆன்சர் அன்ஃபார்ச்சுனேட். ஸ்பெல்லிங் பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், ஒன்லி அதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். ஓகே, அடுத்தது 8வது கேள்வி. 8வது கேள்வியில் என்னன்னா சூஸ் த வேர்ட் தட் கேன் பி ஆடட் ஆஃப்டர் ரேடியோ. ரேடியோவுக்கு அப்புறம் என்ன ஆட் பண்ணலாம்? ரேடியோகிராம். ஓகேவா? ரேடியோகிராம். அடுத்தது ஐஎஸ்டி வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? செசிமாலஜிஸ்ட் அப்படின்னா என்னென்னா எதை பற்றி அவங்க ஸ்டடி பண்ணுவாங்கன்னா எர்த்குவிக். செசிமாலஜிஸ்ட் எதை பற்றி ஸ்டடி பண்ணுவாங்க? எர்த்குவிக்னா செசிமாலஜிஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 10வது கேள்வி அப்ராப்ரியேட் மீனிங் ஆஃப் த இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன். இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன். ஸ்கின் ஆஃப் ஹிஸ் டீத் அப்படின்னா என்னன்னா நேரோலி. நேரோலின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது 11வது கேள்வி அன்கிளிப்டு வேர்ட் ஃப்ளூ அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா. ஃப்ளூனா இன்ஃப்ளூயன்ஸா. அந்த ஃப்ளூன்ற வேர்டு ஆன்சர்லேயே இருக்கும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், இன்ஃப்ளூயன்ஸா. அடுத்தது மோனோசிலபிக் வேர்ட். மோனோசிலபிக்னா பார்த்துங்க என்னன்னா ப்ளஷ். 1 ப்ளஷ். 2வது ஃப்ரேசல் வேர்ப். ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு எதுக்கு ஃப்ரேசல் வேர்ப் கேட்டிருக்காங்க? ஃப்ரேசல் வேர்புக்கு புட்டப்புக்கு. புட்டப்புக்குன்னா என்னன்னா எரெக்டட். புட்டப்புக்கு என்ன? எரெக்டட். அடுத்தது ஜிடிபி அப்ரிவியேஷன். ஜிடிபி அப்ரிவியேஷனு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அது ஜிடிபிக்கு. அடுத்தது 15வது கேள்வி எது ராங்கா ஸ்பெல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ராங்கா ஸ்பெல் பண்ண வேர்டு, அது ஆன்சர் சி, ப்ரிசர்வரன்ஸ். அதை பார்த்துங்க, அதான் கரெக்டான ஆன்சர், ப்ரிசர்வரன்ஸ். அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது 16வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்களா? 16வது கேள்வி ரீப்ளேஸ் அன்லைன் த வேர்ட் வித் சூட்டபிள் ஃப்ரேசல் வேர்ப். ஃப்ரேசல் வேர்டு ஃப்ரேசல் வேர்ட் சப்போர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஸ்டாண்ட்ஸ் ஃபார். மை ஃபாதர் ஆல்வேஸ் சப்போர்ட்ஸ் ட்ரூத் அண்ட் ஹானஸ்டி அப்படின்னா ஸ்டாண்ட்ஸ் ஃபார். சப்போர்ட்டாக இருப்பாங்க, ஸ்டாண்ட்ஸ் ஃபார். அடுத்தது சூஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த கிவன் வேர்ட் ஷெப்பர்ட்னஸ். அதுக்கு என்ன? ஷெப்பர்டஸஸ். டி ஆன்சர், ஷெப்பர்டஸஸ். 18 ப்ரிப்போசிஷன் the cat is hiding behind the bookcase. பின்னால behind the bookcase.
19 choose the meaning of 19க்கு choose the meaning of the foreign word rapport. Rapportக்கு என்ன மீனிங்னா close relationship with good understanding. அதான் rapport. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் rapportனு அர்த்தம். ரைட். அடுத்தது fill in the blanks with a suitable determiner. Articles என்ன கொடுத்திருக்காங்க? Anu had taken many photos during the program. Little வராது, much வராது, more வராது. C answer many. ஓகேவா? மெனி. ரைட். இது ஒரு டைப் ஆஃப் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். இந்த வீடியோவை நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்களானாலே உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து கிளியர் ஆகிடும், புரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்தது மார்ச் 23 என்ன கேட்டிருக்காங்க, மார்ச் 23 என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். மார்ச் 23 ரைட். முதல்து சினானிம்ஸ்ல மொனாட்டனஸ் அப்படின்னா போரிங், மொனாட்டனஸ்னா போரிங். அடுத்தது ஆப்பிடைட் அப்படின்னா ஹங்கர். 3 வெக்ஸேஷன் அப்படின்னா அனாயன்ஸ். அடுத்தது ஆன்டானிம்ஸ் நான்சலன்ட்லி அப்படின்னா கன்சர்ன்லி அர்த்தம், நான்சலன்ட்னா கன்சர்ன்லி. அடுத்தது 5வது கேள்வி ரகட்னஸ் அப்படின்னா வீக்னஸ், ரகட்னஸ்னா வீக்னஸ். அடுத்தது பர்டிகுலர் ஜெனரல், பர்டிகுலருக்கு ஆப்போசிட் ஜெனரல். அடுத்தது சூஸ் த வேர்ட் தட் கேன் பி பிளேஸ் ஆஃப்டர் த வேர்ட் கோர்ட், கோர்ட்டுக்கு அப்புறம் கோர்ட் யார்ட், காம்பவுண்ட் வேர்ட்ல வருது இல்லையா, கோர்ட் யார்ட். ரைட். அடுத்தது 8வது கேள்வி டெரிவேட்டிவ்ஸ். ஃபீஸ்க்கு அப்புறம் என்ன சஃபிக்ஸ்ல என்ன வருது, பீஸ்க்கு பீஸ்ஃபுல், பீஸ்ஃபுல் அதை மறந்துடாதீங்க. டிஎன்பிஎஸ்சி 9 தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அடுத்தது ஹெலிகாப்டருக்கு கிளிப்டு ஃபார்ம் என்னன்னா காப்டர். ஓகேவா? காப்டர். அடுத்தது அண்டர் இந்த ஃப்ரேசல் வெர்ப் சென்டென்ஸ் பிலோ அவே. ஓகேவா? ரன் அவே அப்படின்னா என்ன அர்த்தம்னா எஸ்கேப், ரன் அவேனா எஸ்கேப். கொஸ்டின் டேக் ராஜி இஸ் நாட் அ லாயர், நாட் அலே வந்திருக்கு, அதனால இஸ் she, ராஜி என்றது பொம்பளை, is she. அடுத்தது ஐடென்டிஃபை த பேட்டர்ன். கோபி gave பிருத்திவி a book. ஓகேவா? கோபி gave பிருத்திவி a book. SVIODO. கோபி a subject, gave verb, பிருத்திவி IO, a book DO. அப்புறம் 14 ஃபாரின் வேர்டு ரெஸ்யூம் அப்படின்னா பிரீஃப் சம்மரி. அப்ளிகேஷன் எழுதுறோம் இல்லையா, ரெஸ்யூம் அப்படின்னா என்ன, பிரீஃப் சம்மரி அப்படின்னு அர்த்தம். 14 பார்த்துட்டோமா? அடுத்தது 15வது கேள்வி substitute the underlined word with the appropriate polite alternatives. ஓகேவா? used அப்படின்னா pre-owned, pre-owned used சொல்லுவாங்க. அடுத்தது எது ராங்கா ஸ்பெல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. பி ஆன்சர் டிஸ்கிரிபன்சி, அதுதான் தப்பா ஸ்பெல் பண்ணியிருக்காங்க. ப்ரிபோசிஷன்ல பார்த்தீங்கன்னா ஐ வில் நெவர் கோ அகைன்ஸ்ட் மை கான்சியஸ் இன் டேக்கிங் எ டிசிஷன். எதிரா, அகைன்ஸ்ட்னா எதிரா. அப்புறம் கைனகாலஜிஸ்ட் அப்படின்னா ட்ரீட்ஸ் டிசீசஸ் ஸ்பெசிஃபிக் டு விமன். இந்த பிரெக்னன்ட்ஸ் விமன் இருக்காங்க இல்லையா, அவங்கள செக் பண்றவங்க, அதுக்கு ட்ரீட் பண்றவங்க பேர் தான் கைனகாலஜிஸ்ட் அப்படின்னு பேரு. ஓகேவா? இது ஐஎஸ்டி வேர்ட்ல வரும். 19 correct meaning of the idiom took me for a ride, took me for a ride. Deceived, took me for a ride na deceived. கடைசி கேள்வி pick out the word that has 4 syllables. அப்படின்னா 4 syllables னா கொடுத்திருக்காங்க. animation, animation, animation 4 syllable கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க 2 கேள்வி பார்த்துருக்கோம். அடிக்கடி இந்த வீடியோவை பாருங்க, மனசுல பதிஞ்சிடும். தேர்வு போறதுக்கு முன்னால பார்த்துட்டு போனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? உங்க நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம் என்னுடைய அன்பு குழந்தைகளே, வணக்கம்.